வாசுதேவேந்திர யோகீந்திரம் நத்வா ஞானப்ரதம் குரும் முமுக்ஷூணாம் ஹிதார்த்தாய தத்வபோதோபி தீயதே. தத்துவபோதம் இந்த நூலில் நாம் இதுவரை பார்த்த கருத்தை பார்த்துவிட்டு அடுத்த பகுதிக்கு போகலாம். தத்துவபோதத்தில் முதல் விசாரமாக ஜீவன் எப்படிப்பட்ட தகுதிகளை அடைந்து ஆத்ம விசாரத்தை வேதாந்த கருத்துக்களை குருமுகமாக பாடம் கேட்டால் அவன் ஆத்ம ஞானத்தை அடைய முடியும். அந்த தகுதிகளை பற்றி பார்த்தோம். வேதாந்தம் படிப்பதற்குரிய தகுதிகள், இந்த தகுதிகளோடு ஒருவன் பாடம் கேட்டா அவன் அந்த ஞானத்தை பெற முடியும். அதுக்கு பேர் பார்த்தோம் சாதன சதுஷ்டய சம்பத்தி, அதிகாரித்துவ விசாரம். இன்னொரு வார்த்தை சொல்லணும், அதை பார்த்து முடித்தோம். இரண்டாவது ஜீவ விசாரத்தை செய்தோம். ஜீவ விசாரத்தில் ஆத்மா கஹ, நான் யார் அல்லது ஆத்மா என்றால் என்ன, அதில் ரெண்டு விதமாக பார்த்தோம். எது நான் இல்லைன்னு சொல்லி பார்த்தோம், பிற்பாடு எது நான் என்றும் பார்த்தோம். எது நான் என்பதற்கு அறிவு ஸ்வரூபமாக, சத்ஸ்வரூபமாக, நித்தியமாக, அழியாத பூரண ஸ்வரூபமாக எது இருக்கின்றதோ அது ஆத்மாவுடைய ஸ்வரூபம், சச்சிதானந்தம் சொல்லி பார்த்தோம். எது நான் இல்லை என்று பார்த்தோம், ஆத்மாவிற்கு அப்பாற்பட்டு அனித்தியமாக, ஜடமாக, நிறைவற்றதாக இருக்கின்ற நம்முடைய உடல், ஸ்தூல சூக்ஷ்ம காரண சரீரங்களை நான் இல்லைன்னு சொல்லி பார்த்தோம். அந்த ஸ்தூல சூக்ஷ்ம காரண சரீரங்களோட தன்மைகளையும் பார்த்து அவைகள் அனாத்மா என்றும் நாம் பார்த்து முடித்தோம். இந்த ரெண்டு விசாரத்தை விரிவாக செய்து பார்த்து முடித்த பிறகு நாம் இப்பொழுது மூன்றாவது விசாரத்தை ஆரம்பித்தோம். அதனுடைய முகவுரையை சிருஷ்டி விசாரம் என்ற தலைப்பில் பார்த்தோம். படைப்பை பற்றி விசாரம். படைப்பை பற்றி பார்க்கும் பொழுது படைப்பவனை பற்றியும் நாம் நம்மை அறியாமல் விசாரம் செய்து விடுவோம் சொல்லி பார்த்தோம். காரணம், படைப்பு யாரிடமிருந்து வந்துள்ளதோ அவரை நாம் ஈஸ்வரன் என்று சொல்கின்றோம். படைப்பு யாரிடமிருந்து வந்திருக்கோ அவரை நாம் ஈஸ்வரன், படைத்தவர். நாம் பார்த்து அனுபவிக்கக்கூடிய இந்த முழு சிருஷ்டி, முழு படைப்பு யாரிடமிருந்து வந்ததோ அவரைத்தான் ஈஸ்வரன் அல்லது கடவுள் எல்லாம் பார்க்கிறோம். ஜெகத்காரணன், கடவுளை பற்றிய ஆரம்ப பால பாடம். இதையெல்லாம் செய்வதற்கு ஒரு இருந்திருக்க வேண்டும். அந்த செய்தவன் தான் யார்? கடவுள், ஜெகத்காரணன். அடுத்து இந்த படைப்பிற்கும் படைத்தவருக்கும் உள்ள உறவை பற்றி நாம் பார்த்தோம். இதுல ரெண்டு விஷயம் பார்த்தோம். படைப்பவனுடைய உடல் தான் இந்த உலகமாக ஆகியுள்ளதுன்னு சொல்லி பார்த்தோம். அவரே இந்த உலகமாக மாறியுள்ளார். அது எப்படி என்பதற்கு உதாரணத்தையும் பார்த்தோம். சிலந்தி தன்னுடைய வலையை தன் உடலில் இருந்து வந்த பகுதியின் மூலமே செய்து கொண்டது. தன் உடலில் இருந்தே ஒரு பொருளை எடுத்து தானே அதை செய்வதற்கும் காரணமாக ஆகியது. அதுவே அறிவு காரணம், அதுவே மெட்டீரியல் காஸ், ரெண்டுமே அதுவே ஆகிவிட்டது. ஆக இங்கே அதே போல ஈஸ்வரன் என்ற தத்துவம் இந்த உலகை படைத்துள்ளார் சொல்லி சொன்னா அவருடைய ஒரு பகுதி உலகமாக மாறி இருக்கின்றது, ஒரு பகுதி அறிவு ஸ்வரூபமாக இருக்கின்றது என்று பார்த்தோம். சத்து சித்து இந்த ரெண்டு கருத்துக்களை பார்க்கும்போது பார்த்தோம். ஆகவே இந்த ஈஸ்வரன்ல ரெண்டு அம்சம் இருக்கு. ஒரு பகுதியை, ஒரு அம்சத்தை பிரம்ம அல்லது பரமாத்மா என்றும், இன்னொரு பகுதியை மாயா என்றும் நாம் அழைக்கின்றோம். ஆக இந்த உலகம் யாரிடமிருந்து வந்ததோ அவர் ஈஸ்வரன். அந்த ஈஸ்வரன் இடத்துல ரெண்டு அம்சம் இருக்கு. ஒரு அம்சம் பிரம்ம அம்சம், சித்தம்சம், சேத்தன அம்சம் அல்லது அறிவு தன்மை. இரண்டாவது மாயா அம்சம், சத்தம்சம், ஜடத்தன்மை அல்லது
இருப்புத்தன்மை சொல்லி பார்த்தோம். இருப்பு, அறிவு. இந்த மாயா அம்சம் என்பது இந்த உடல், ஜடமான உடல் என்றும், பிரம்ம அம்சம் என்பது அந்த உடலுக்குள் உள்ள அறிவு தன்மை என்றும் பார்த்தோம். இதெல்லாம் பார்த்த கருத்தை சுருக்கமா ஞாபகப்படுத்திக்கிறோம். அறிவு சொல்லி சொன்னா நம்ம புரிஞ்சுக்கலாம். இன்டெலிஜென்ஸ் பிரின்சிபல் அது பிரம்ம அம்சம். இனர்ட் அது ஜட தத்துவம் இருக்க, அது மாயா அம்சம். இப்படி ஒழுங்கா முறையா நம்ம பாடம் படிச்சுன்னு வச்சுங்களேன், இந்த ஆன்மீக விஷயத்துல நம்ம ரொம்பவே சந்தேகமில்லாத பிசிறில்லாத நிறைய விஷயத்தை புரிஞ்சுக்க முடியும். முறையா தெரிஞ்சுக்கணும். இப்ப இந்த மாயையானது மாற்றத்தை அடைந்து உலகமாக மாறி இருக்கின்றது. அதாவது கடவுள்னா சும்மா ஏதோ ஒரு இது பண்ணாங்க அது போட்டு அப்படி மட்டும் இல்லை. இந்த உலக உற்பத்தியிலிருந்து ரொம்ப அழகா முறையாக ஒரு சயின்டிஃபிக்கவே சொல்றாங்க பாருங்க. சயின்ஸ் ஒத்துக்கள்னாலும் நம்மளோட தர்மம் இருக்கிறது, அது விஷயம் வேற. ஆனால் இதையும் கூட பெரியவர்கள் ஒரு முறையாக அணுகி இருக்கின்றார்கள், முறையாக புரிந்து வைத்துள்ளார்கள், அதை நமக்கு கொடுத்து விட்டு சென்று இருக்கின்றார். அதுதான் விசேஷம். சும்மா இது ஒரு நம்பிக்கை அப்படின்றது மட்டும் இல்லை, அதோட கூட சேர்ந்து அறிவுபூர்வமாக நமக்கு விளக்கி சென்று இருக்கின்றார். இந்த மாயையானது மாற்றத்தை அடைந்து இந்த உலகமாக மாறி இருக்கின்றது. ஆக பிரம்ம அம்சமானது மாற்றத்தை அடையாமல் இந்த உலகத்திற்கு ஆதாரமாக இருக்கின்றது. மாயா அம்சம் இந்த உலகமாக இருப்பாக இருந்து கொண்டிருக்கின்றது. தாய்மன்னர் வார்த்தை சொன்னா, பொருளாக கண்ட பொருள் எவைக்கும் முதற் பொருளாகி போதமாகி தெருளாகி அன்பர் மிடி தீர பருக வந்த செழுந்தேனாகி அருளானோர்க்கு அகம்புறம் என்று உண்ணாத பூரண ஆனந்தமாகி இருள் தீர விளங்கும் பொருள் யார் அந்த பொருள் இன்னையாம் இறைஞ்சு நிற்பாம். அழகான பொருள் வணக்கத்துல சொல்ற. அப்படியே இந்த எசன்ஸை தான் சொல்ற. அன்பர் மிடி தீர பருகு வந்து செழும் தேனாகி பூரண ஆனந்தமாகி சொல்ற. அப்ப சத்து சித்து ஆனந்தத்தை அவரும் அழகா சொல்லியிருக்கார். ஆக இந்த இரண்டு தத்துவம், பிரம்ம அம்சம் மாயா அம்சம், ரெண்டும் சேர்ந்து இந்த உலகத்திற்கு காரணம். இதுவரை பார்த்த விஷயங்கள். இப்போ பார்த்த இந்த விஷயங்கள்ல இந்த இரண்டு தத்துவத்துக்கும் உள்ள ஒற்றுமை வேற்றுமையை பார்க்க போறோம். இதெல்லாம் ஒரே ஆசிரியர் இங்க சொல்லவில்லை என்றாலும் கூட நாம பார்த்துட்டு அடுத்துக்கு போவோம். அப்படிதான் பெரியவங்க நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. பிரம்ம என்ற ஒரு தத்துவம், மாயா என்ற ஒரு தத்துவம், இந்த இரண்டுடைய சேர்க்கை தான் என்ன? ஈஸ்வரன். பிரம்ம பிளஸ் மாயா இஸ் ஈக்குவல் டு ஈஸ்வரன். ஈஸ்வரன் இந்த உலகத்துக்கு காரணமான ஒரு தத்துவம். இப்போ இந்த உலகத்துக்கு காரணமான தத்துவம் என்ன? பிரம்ம பிளஸ் மாயா, ஈஸ்வரன். பிரம்ம என்பது அறிவு தத்துவம், அறிவு சொரூபமான சேதன தத்துவம், கான்சியஸ் பிரின்சிபல் சொல்லலாம். மாயா என்பது ஜடப்பொருள். ஆகவே இதனுடைய வேற்றுமை என்ன சொல்லுச்சுன்னா, பிரம்ம என்பது அறிவு தத்துவம், மாயை என்பது ஜட தத்துவம். அறிவு தத்துவத்தை தான் நம்ம சித்துன்னு சொல்றோம், ஜட தத்துவத்தை நாம சத்துன்னு சொல்றோம். இரண்டாவது, இந்த பிரம்மன் மாற்றத்தை அடையாத சொரூபம், நிர்விகாரி, மாறாத தத்துவம், என்றும் மாறாது. மாயை என்பது சவிகாரம், மாற்றத்தை அடையக்கூடியது. ஆமா, விகாரம், மாடிஃபிகேஷன், மாறிக்கொண்டே இருக்கும். ஆமா, இந்த இயற்கை மாறிக்கொண்டே தானே இருக்கு, இந்த உலகம் மாறிக்கிட்டே இருக்கு. அடுத்து மூன்றாவது, இந்த பிரம்மனிடம் எந்த ஒரு குவாலிட்டியும் குணமும் கிடையாது. குணம் கெட்டதுன்னு சொல்றோம், அப்படியானா நிர்குணன். ஆகினால பிரம்மத்துக்கு இன்னொரு லட்சணம் நிர்குணம். குணம்னா என்ன? பெரியது, சிறியது, மென்மையானது, இல்லையா? அது போல நகர்வது, நகராதது, அப்படிப்பட்ட எந்த குணமும் அதுக்கு இல்லை, நிர்குணம். ஆனால் மாயையிடம் இருக்கே, அது எத்தனையோ குணங்களை உடையதாக இருக்கின்ற, அத்தனை குணங்கள் அதில் இடத்துல இருக்கு. சுருக்கமாக நாம் பார்த்தா திரிகுணாத்மிகா மாயா சொல்லணும். ரஜோ தமோ சாத்வி, 3 குணத்தை உடையது. இந்த 3 குணங்கள் கலந்து
எண்ணிக்கையற்ற மற்ற குணங்களும் உருவாகி விட்டதா. அதான் சொல்றார். 3 குணம் மட்டும் இல்லை, அது ஒன்றோடு ஒன்று கலந்து எத்தனையோ விதமான வண்ணங்களாக உருவாகி விட்டது. நாம் என்னென்ன குணங்களை எல்லாம் பேசுகின்றோமோ அவ அனைத்து குணங்களும் இந்த 3 குண சேர்க்கையினால் வருவது, மாறி மாறி கலந்த குணங்கள். இப்போ நிறம் சொல்லி சொன்னா இந்த வானவில்ல சொல்றாங்க அவர்கள், விப்ஜிஆர் 7 குணம் சொல்றாங்க, 7 கலர் சொல்றாங்க. ஆனா பொதுவாக என்ன சொல்றாங்க, 7 பேஸ் கலர்ஸ், 98 கலருங்க இருக்குன்னு இன்னைக்கு சொல்றாங்க. அப்ப என்ன, ஒன்னோட ஒன்று சேர்ந்து கலந்து அத்தனை கலர்கள், நியூ காம்பினேஷன் சொல்றாங்க. அது போல ஒரிஜினல் 3 குணம், அந்த 3 குணம் எத்தனை விதமான குணங்களாக மாறி இருக்கின்றது. ஆகவே இந்த மாயைக்கு சகுணம் சொல்லி பேர். பிரம்மத்துக்கு நிர்குணம் என்றால் மாயைக்கு சகுணம். அடுத்து 4வது முக்கியமான ஒரு வேறுபாடு, இந்த பிரம்மன் சத்தியம் நித்தியம், இந்த மாயா மித்யா தோற்ற மாத்தியம். பிரம்மன் தான் உண்மையில் இருக்கின்றது. இங்க மித்யா என்று சொன்னால் எது சார்ந்துள்ளதோ அது மித்யான்னு சொல்லலாம். எது சார்ந்துள்ளதோ அதற்கு பெயர் மித்யா. எது சுதந்திரமா இருக்கு அதுக்கு சத்தியம். எதனுடைய இருப்புக்கு எதனுடைய சார்பும் தேவையில்லையோ அது சுதந்திரம், சத்தியமானது. எதனுடைய இருப்பு இன்னொன்றை சார்ந்திருக்கின்றதோ இருக்குமோ அதுக்கு பெயர் மித்யா என்று பெயர். அதனுடைய இருப்பே அதுக்கு சொந்தம் இல்லை. சொல்லுவாங்க, நம்ம என்ன கேட்டேங்க, நான் இருக்கிற இடமே சொந்தம் இல்லைங்க, அப்புறம் நான் என்னங்க சொல்றது, நானும் இன்னொரு தயவில் இருக்கேன், நான் என்ன பண்ண முடியும் இல்லையா? நாம இருக்கிறத ஒருத்தர் தயவு. உதாரணம் சொன்னா நிழல் போலன்னு சொல்லுவாங்க. நிழலுக்கு சுய இருப்பு இருக்கா? அது நம்மை சார்ந்து இருக்கின்றது. ஆகவே நிழல் என்ன? மித்யா. இங்க அப்படி புரிஞ்சுக்கும். அப்ப மித்யா என்றால் நம்முடைய அனுபவத்துக்கு இருக்கு, ஆனால் அதற்கென்று தனி இருப்பு இல்லை, சுய இருப்பு அற்றது. அதனாலதான் சொன்னா பிரம்மாஷயா மாயா. லட்சணம் பார்த்தோம் பாருங்க, பிரம்மாஷயா மாயா. மாயன் ஒன்று இருக்கு, அது பிரம்மனை சார்ந்துள்ளது, சுய இருப்பற்றது. அப்போ மாயை எப்படி புரிந்து கொள்ளணுமா, மனதுக்குள் இந்த மாயை என்ற கான்செப்டை இப்படி பார்த்துக்கணும், இப்படி தெரிஞ்சுக்கணும். ஏதோ ஒரு எக்ஸ் அப்படி சொல்லி புரிஞ்சுக்கணும். நமக்கு ஏன் நிறைய பேருக்கு மாயை புரியாமல் இருக்கு சொல்லி கேட்டா, இப்படிப்பட்டது என்று கிரகிக்க முடியவில்லை. அப்ப என்ன, இப்படிப்பட்டது என்றெல்லாம் நம்ம கிரகிக்க வேண்டாம். ஏதோ ஒன்று இருக்குன்னு சொல்றாங்க, அப்படி ஏதோ ஒன்று இருக்கிறதா மனசுல புரிஞ்சுக்கும். ஏதோ ஒன்று புரிந்து கொள்ள முடியாத சுய இருப்பற்ற ஒன்றை சார்ந்துள்ள ஒரு தத்துவம், அதுக்கு பேர் தான் மாயை, மித்யா. அதுக்கு 3 குணங்கள் இருக்கு, மாற்றத்தை உடையது. அதுதான் ஈஸ்வரனுடைய உடலா இருக்கு, ஜட தத்துவமா இருக்கு, இப்படியெல்லாம் சொல்லியிருக்கு. சரி, இவ்வளவு சொன்ன பிற்பாடு சுவாமி எனக்கு தெளிவா நான் மாயையை பார்த்துக்கணும், புரிஞ்சுக்கணும்னு சொல்லி சொன்னா, மாயையை மாயையாக இருக்கும் பொழுது புரிஞ்சிக்க முடியாது. அது மாற்றத்தை அடைந்து அது சிருஷ்டியாக வெளிப்பட்டதற்கு பிறகு நாம் பார்க்கின்ற சிருஷ்டி எல்லாம் என்ன, மாயைதான். இந்த மாயை என்ற வார்த்தைக்கு நான் மனதில் வச்சிருக்க அர்த்தத்தை ஒரு மாதிரி தவறான அபிப்பிராயம் வச்சு, அந்த அபிப்பிராயத்தை விட்டு மாயை தோற்றத்துக்கு வருவதற்கு முன்பு பார்க்க முடியாது, ஆனால் வெளிப்பட்ட சிருஷ்டியாக இருக்கின்ற எல்லாம் என்னன்னா அதுக்கு பேர் தான் என்ன, மாயை. நம்ம பார்க்கறதெல்லாம் என்ன, மாயை தத்துவத்தை தான் பார்க்கின்றோம். காரணம் இவையெல்லாம் மாயையினுடைய மாற்றமே இந்த உலகம். தாய்மன்னர் வார்த்தை சொல்லணும்னா அண்ட பகிரண்டமும் மாயா விகாரமே, அம்மாய இல்லாமையே யானெனவும் அறிவும் உண்டு அப்பாலும் அறிகின்ற அறிவினை அறிந்து பார்க்க என் திசை விளங்கும் ஒரு தெய்வ அருள் அல்லாமல் இல்லை என்று நினைவு உண்டு சொல்லிட்டே போவார். ஆக இங்கே நமக்கு தேவையான வார்த்தை அண்ட பகிரண்டமும், தெரிகின்ற இந்த உலகமும் தெரியாத உலகமும், உன் தோற்றத்துக்கு வராதது எல்லாம் என்னன்னா எல்லாம் மாயையினுடைய மாடிஃபிகேஷன் சொல்றார். அண்ட பகிரண்டமும் மாயா விகாரமே. தாய்மணர்ல என்ன விசேஷம் சொல்லி சொன்னா,
இந்த சாஸ்திர வார்த்தைகள், அது உபனிஷத்தா இருக்கட்டும், கீதையா இருக்கட்டும், பிரம்மசூத்திரமா இருக்கட்டும், அதெல்லாம் படிக்கும்போது அதனுடைய விஷயங்களை எல்லாம் ரொம்ப அழகாக கொடுத்துருப்பார், ரொம்ப அழகாக புரிஞ்சு வச்சு கொடுத்துருப்பார். அதான் விஷயம். ஆக இந்த உலகத்தை நாம் பார்க்கும்பொழுது உண்மையிலேயே நாம் என்ன பார்க்கிறோமா? மாயையை தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அதையே பார்த்துட்டு மாயை எங்க இருக்குன்னு சொல்லி கேட்டா அதுதான் ஒரு பெரிய மாயையா இருக்கு. அப்ப இந்த பாட்டுல சொல்ற போல நீயும் மாயா நானும் மாயா நினைச்சு பார்த்தா எல்லா மாயா அப்படிதான் சொல்லணும். பொம்மையை எடுத்து இப்படி சொல்லணும். ஆமா, எல்லாம் மாயை தான். தோற்றம் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இருக்க, தெரியுறது எல்லாம் மாயை தான். எனக்கு மாயை புரிஞ்சுக்கவே முடியலன்னா மாயை பார்க்க முடியுமாண்ணா? பார்த்து கொண்டு உள்ள எல்லா மாயையே மாயையுடைய வெளிப்பட்ட மாற்றம் அல்லது மாற்றம் அடைந்த வெளித்தோற்றத்தை தான் நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். இந்த உலகமாக மாறி வந்த இந்த அவஸ்தையைத்தான் நாம் பார்க்கின்றோம், பார்க்க முடியும். ஆக இந்த வெளித்தோற்றத்துக்கு வந்த உலகை மாயை என்று ஒரு கோணத்துல சொல்லலாம், அல்லது எல்லாமே மாயை தான் என்றும் சொல்லலாம், அல்லது மாயையும் பிரம்மனும் சேர்ந்த ஈஸ்வரன் என்றும் சொல்லலாம். இந்த உலகமெல்லாம் என்ன? ஈஸ்வரன் என்று சொல்லலாம். ஏனென்றால் பிரம்மத்தோடு சேர்ந்த மாயை தான் ஈஸ்வரன். அதுதான் இப்படி விதவிதமாக தெரிந்து கொண்டிருக்கின்றது. அதை விளக்குறதுக்காக தான் பகவான் 10வது 11வது அத்தியாயத்தை வச்சிருக்கார் இல்லையா? அனித்யம் அசுகம் லோகம் அப்படி சொல்லியிருக்கார். உலகத்தை ஈஸ்வர ஸ்வரூபமாகவும் சொல்லலாம் ஒரு கோணத்துல, ஒரு கோணத்துல மாயை என்று சொல்லலாம். ரெண்டும் பெரிய வித்தியாசம் இருக்கிற விஷயம் இல்லை. ஆக உலகமானது பகவானுடைய வார்த்தையில் அனித்தியம், சுகமற்றது. நீ இதை புரிந்து உணர்ந்து என்னை நாடுன்னு அந்த இடத்துல சொல்றார். அப்ப பகவான் 10வது 11வது அத்தியாயத்தில் இந்த உலகில் உள்ள அனைத்து பெருமைகளும் என்னுடைய சொல்லிட்டார். நானே இந்த உலகமாக இருக்கிறேன்னு சொல்லிட்டார். அப்போ பார்க்கறதெல்லாம் யாரை பார்க்கிறோம்? கடவுளை தான் பார்க்கிறோம். அப்ப கடவுளை பார்க்கணும் என்ன பண்ணணும்னா, கண்ணை மூடனாலும் அவர் தான், உள்ளேயும் அவர் தான், கண்ணை திறந்தாலும் அவர் தான். அகமும் புறமும் ஒன்றாய் அண்டமெல்லாம் தானாய் மகத்துவமாய் நின்றனை நீ வாழி பராபரமே. பாருங்க, தாய்மன்னர் வார்த்தை பாருங்க. அதான் சில வார்த்தைகள்லாம் நம்ம மனசுல மனப்பாடம் பண்ணி வச்சிட்டோம்னா அந்த வார்த்தை எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க புரியும் பொழுது. அகமும் புறமும் ஒன்றாய் அண்டமெல்லாம் தானாய் மகத்துவமாய் நின்றனை நீ வாழி பராபரம். ஆக இந்த உலகம் முழுவதும் உலகமாக நானே ஆகி இருக்கின்றேன். எனக்கு அந்நியமாக வேற எதுவுமே இல்லை. களிமண் சொல்லுது, பானையெல்லாம் நான் தான் ஆகியிருக்கேன். களிமண்ணுக்கு அந்நியமா பானை இருக்கு. அப்ப பானையை தொட்டு விவகாரம் பண்ணா எதை தொட்டு விவகாரம் பண்றோம்? களிமண்ணை தொட்டு தான் விவகாரம் பண்றோம். அதே போல இந்த உலகத்துல நாம் என்னென்னலாம் விவகாரம் பண்றோமோ எல்லாம் யாரை தொட்டு விவகாரம் பண்றோம்? கடவுளோட தான் விவகாரம் பண்றோம், கடவுளை தான் விவகாரம் பண்றோம், கடவுளை தொட்டு தான் பண்றோம். எல்லாமே கடவுள் தான். ஆனா விவகாரத்துக்காக அதை உபயோகப்படுத்திக்கிட்டு இருக்கோம். ஆக இந்த உலகில் எல்லா பெருமைகளும் என்னுடைய பெருமை தான் என்று சொல்றார். அதே நேரத்தில் இந்த உலகத்திலிருந்து எனக்கு வைராகி வரணும் சுவாமி, அது என்னை ரொம்ப அட்ராக்ட் பண்ணுது, என்னை ஈர்த்து ஈர்த்து என்னை பவத்துல தள்ளிக்கிட்டு இருக்கு. அந்த கட்டிலே அகப்பட்ட ஐயோ பவந்தனை ஈட்டி ஈட்டி பதைக்கின்றேன் பாவியேன்னு சொல்றார். பாவியேன் இனி என் செய்கேன், பரமனே பணிந்துன் பாத சேவியேன், ஆவியே நிறைய வந்த அமுதமே என்னே, சாவிவோம் சமயத்தாண்டு ஜகத்திடு தவிக்கின்றேன்னு சொல்றார். ஆக உலகில் எல்லா பெருமைகளும் என்னுடைய பெருமை தான். ஆனாலும் கூட உங்களுடைய பெருமைன்னு சொல்லிட்டீங்க, ஆனா அது என்னை ஈர்த்து என்னை என்னென்ன மறுட்டி என்னை வசம் செய்து என்னென்னோ பண்ணது சுவாமி. அந்த உலகம் தருகின்ற சுகத்தை நான் விடுபண்ண நினைக்கிறேன்னு, அது சுகமா தெரியுது, ஆனா நல்லதா தெரியல, அசுகம் அனித்தியம் நீங்க சொல்லியிருக்கீங்க, அது உண்மையும் கூட. அப்படி சொன்ன நீங்க இந்த உலகத்தை நீங்க ரிஜெக்ட் பண்ணணும்னு வேற சொல்றீங்க. ஆக இந்த உலகத்தை ஈஸ்வரன் சொல்லி வணங்கலாம் அல்லது நீக்கவும் செய்யலாம். ரெண்டுமே பகவான் சொல்ற. இந்த உலகத்தை நீ வணங்கலாம் ஈஸ்வர ஸ்வரூபமாக, அதை ரிஜெக்டும் பண்ணலாம். அப்ப என்ன சுவாமி ரெண்டு ஆப்போசிட்டா சொல்றீங்களா? ஒன்று கும்பிடுறதா இல்லை விலகி இருக்கிறதாங்கன்னா ரொம்ப அழகா சொல்ல. உனக்கு வைராகி வேணும்னா விலகி இரு, மனப்பக்குவம் இருந்தால் இதையே ஈஸ்வர ஸ்வரூபமா கும்பிடு.
அதனாலதான் சொல்லுவோம், ஆரம்பத்தை ரொம்ப தீவிர வைராகி வெறுப்புணர்ச்சி அதிகமா இருந்தா தத்துவத்தை புரிஞ்ச போது அந்த வெறுப்புணர்ச்சி விடுபடுவதற்கு இந்த உலகமே என்னன்னா ஈஸ்வர ஸ்வரூபம் தான். அப்படி புரிஞ்சுக்கணும். இல்லைன்னா வெறுப்புன்ற ஒரு மனசு ஆழத்தை உட்கார்ந்து இருக்கும். அதுக்காக இந்த ஒரு பாவனையை நம்ம மனதில் வளர்த்து கொள்ள வேண்டும். முதல்ல வைராகியம் வரல, அப்புறம் பார்த்துக்கோ. இதை இருந்தாலும் அதுவும் சாஸ்திரம் சொல்லி வச்சிடுது. இந்த உலகத்தின் மீது வெறுப்பு வந்தால் அதை சமப்படுத்த இந்த உலகத்தை ஈஸ்வரனாக பார்க்க வேண்டும். பொதுவாக நமக்கு எப்படி இருக்குமா வாழ்க்கையில், ஒன்றின் மீது மோகம் ஆசை நிறைய இருக்கும், இல்லைன்னா வெறுப்பு ஜாஸ்தி இருக்குமா. ஒன்று சிரிச்சு 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 பேசிக்கிட்டு இருப்போம், இல்லைன்னா சண்டை போட்டு மல்லு கட்டிக்கிட்டு இருப்போம். ரெண்டுத்துல ஏதோ ஒன்று நடக்கும். ரெண்டுத்துக்கும் பேலன்ஸாக இருக்கிறது நடக்கிறதா ரொம்ப ரொம்ப குறைவு. எல்லா இடத்துல அதுதான் இருக்கும். ஒன்று வெறுப்பு இருக்கும், அல்லது சந்தோஷமா சேர்ந்துடும். ரெண்டு தான் நடக்குதான். ரெண்டும் இல்லாமல் பேலன்ஸ்டா இருக்கிறது ரொம்ப ரேர்ன்னு சொல்றார். அப்படி இந்த உலகத்தை மோகவசப்பட்டு போகாமலும் வெறுக்கவும் இல்லாமலும் இருப்பதுதான் ஃபைனல் ஸ்டேஜ்னு சொல்றார். இந்த உலகத்து மேல மோகமும் வேண்டாம், அல்ல வெறுப்பும் வேண்டாம். ஏன்? இறைவன் இல்லையா, வேண்டுதல் வேண்டாமை, விருப்பு வெறுப்பு கடந்தவன். நீயே அந்த தத்துவத்தை புரிஞ்சு உன்னுடைய மனதை விருப்பு வெறுப்பு இடம் கொடுக்காது. காரணம் என்ன தெரியுமா? இந்த உலகத்துல இருக்க எல்லா செயல்களுக்கும் காரணம் விருப்பு வெறுப்பு தான். அதுதான் என்ன பண்றது, பாப புண்ணியத்தை சேர்க்குது, அதுதான் உனக்கு பிறவியை கொடுக்குது. ஆகவே தாய்மன்னர் சொல்லிட்டார் அழகா, உனக்கு ஒரு வில்லங்கம் இருக்குப்பா, ஒரு ப்ராப்பர்ட்டியை வாங்கிறது வில்லங்கம் போட்டு பார்க்குற, நான் உன்னோட வாழ்க்கை பிறப்புக்கு ஒரு வில்லங்கம் இருக்கு சொல்றேன் கேட்கிறேன்றார். வேண்டா விருப்பும் வெறுப்பும் அந்த வில்லங்கத்தாலே விளையும் ஜனனம் சொல்லிட்டார். எங்க போய் சொல்றாங்க பாருங்க அழகா. இந்த கருத்தெல்லாம் மொத்தமா புரிஞ்சிருந்தோம்னா நமக்கு அப்பதான் இதெல்லாம் நமக்கு கொஞ்சம் கொஞ்சமா நமக்கு விளங்கும். இந்த உலகம் இருக்கு, இதை நான் சாட்சியா அனுபவிக்கிறேன், அவ்வளவுதான். அப்படி இல்லாமல் உலகத்தினால் ஈர்க்கப்படும் பொழுது உலகத்தில் உள்ள குறையை பார்த்து அதிலிருந்து நீ நீங்கிக்கொள். அது மாயா மித்யா என்று சொல்லி நீங்கி விடு. பிறகு மனப்பக்குவம் வந்து விட்டது சொல்லி சொன்னா எந்த பொருளும் என்னை அட்ராக்ட் பண்ணல, அப்போ எல்லாத்தையும் ஈஸ்வரனாக பார். ஆக இந்த உலகம் என்பது மாயையின் வெளிப்பாடு அல்லது ஈஸ்வரனுடைய வெளிப்பாடு. இதெல்லாம் மாயையினுடைய தன்மைகள். இதெல்லாம் எங்க வந்தது? நாம் ஏற்கனவே பார்த்த வரியில் வந்தது. பிரம்மாஷயா மாயா, பிரம்மத்தை சார்ந்து சத்வரஜஸ் குணாத்மிகா மாயா அஸ்தி, இந்த 3 குணங்களுடைய மாயை இருக்கின்றதுன்னு சொல்லி சொன்னது. இந்த இடத்திலேயே ஆசிரியர் சிருஷ்டியை பற்றி பேசுறதுக்கு முன்பாக முதல் படியாக சிருஷ்டிகர்த்தா, சிருஷ்டிக்கான காரணத்தை எல்லாம் அறிமுகப்படுத்தினார். சிருஷ்டிக்கான மூல காரணம் பிரம்மத்துடன் சேர்ந்த மாயன்னு சொல்லி பார்த்தோம். ஆகினால தான் நம்ம ஒரு ஈக்குவேஷன் பார்த்தோன்னா பிரம்ம பிளஸ் மாயா ஈஸ்வரன். அதுதான் இப்பொழுது அறிமுகப்படுத்தப்படுகின்றது. இந்த உலகத்தில் உருவாக்கப்பட்டுள்ள சிருஷ்டிக்கப்பட்டுள்ள தோன்றியுள்ள அனைத்து படைப்பிற்கும் மூல காரணம் அந்த ஈஸ்வரன் அல்லது காரண பிரபஞ்சம். ஈஸ்வரனால காரண பிரபஞ்சம் ஒண்ணுதான். ஆமா, தோற்றத்துக்கு வெளிவராத நிலையில் இந்த உலகம் காரண நிலையில் இருக்கின்ற பொழுது அது காரண பிரபஞ்சம். காரண நிலை காரண பிரபஞ்சம், அதுக்கு பேர் தான் ஈஸ்வரன். ஈஸ்வரன் நல்லா ஞாபகம் வச்சுங்க. சிவன் என்ற அர்த்தத்தில் சொல்லலை இங்க, அது ஒரு கான்செப்ட், அந்த தத்துவத்துக்கு பெயர் ஈஸ்வரன். ஈஸ்வரன் இல்ல, பிரம்ம என்ற ஒரு அம்சமும் இருக்கு, மாயை என்ற ஒரு அம்சமும் அதுல இருக்கு. இப்ப பிரம்மத்துக்கும் மாயைக்குள்ள வேற்றுமை பார்த்தோம், இனி ஒற்றுமை ஒண்ணு இருக்கு, அதையும் பார்த்துடலாம். ஒற்றுமையும் முழுமையான ஒற்றுமை இல்லை, ஒரு கோணத்தில் ஒரு ஒற்றுமை. ஆமா, இந்த பிரம்மன் இருக்கே அதுவும் அனாதி, மாயையும் அனாதி. தாய்மன்னர் சொல்றது போல என்று நீ அன்று நான் சொல்லிடுறார். வயசு என்னன்னு கேட்டா என்னைக்கு நீங்களே அன்னைக்கே நான் சொல்லிட்டு. அப்ப பிரம்மம் என்றைக்கு தோன்றியது, எப்ப வந்தது கேட்கவே முடியாது. அப்படி சொல்லிடும், வந்தது அவ்வளவுதான், எப்போ வந்து தெரியாதுப்பா. ஏன்? எல்லா காலத்திலும் இருக்கு. உடனே ஒரு கேள்வி வருமா, பிரம்மன் எல்லா காலத்திலும் இருக்கும், இந்த மாயை எப்பொழுது வந்து ஒட்டி கொண்டது, அதை சொல்லுங்களேன். அதான் சொன்னேன், நம்ம உடல் இருக்கே காலை முதல் மாலை வரை எப்பவும் இருக்கிறது. நிழல் எப்போ வந்ததுன்னு சொல்லி கேட்டால் என்ன சொல்லுவோம்? நம்ம கூட இருக்கு, சூழ்நிலை வரும்போது வருது, அவ்வளவுதான். அதே போல நினைச்சுக்கோ.
உதாரணத்தை ரொம்ப ஜாஸ்தி எக்ஸ்டெண்ட் பண்ணிடக்கூடாது. இந்த உதாரணத்தை இது புரிஞ்சுக்க, அது போல வந்தது. ஆக மாயையும் அனாதி. அனாதி சொல்லிட்டா காலத்தை சொல்ல முடியாதுன்னு அர்த்தம். காலத்தை சொல்ல முடியாது. பிரம்மம் எப்ப இருக்கோ அப்ப முதல் கொண்டு மாயையும் இருந்து கொண்டுள்ளது. ஆனால் இந்த பிரம்மன் மாயையை தன் கீழ் அடக்கி ஆள்கின்றார். நமக்கு முடியவில்லை. அப்படி தன் கீழ் அடக்கி உள்ள அந்த பிரம்மத்துக்கு பெயர் தான் என்ன? ஈஸ்வரன். மாயையை அடக்கி உள்ள பிரம்மத்துக்கு பெயர் ஈஸ்வரன். அந்த ஈஸ்வரன் உள்ள மாயையை நீக்கி நாம் பார்த்தால் அதுதான் பிரம்மன். பிரம்மனோடு மாயையை சேர்த்து பார்த்தால் அதுக்கு தான் பெயர் ஈஸ்வரன். இதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக பெரியவர் சொல்லிக்கொண்ட ஒரு முறையான உபதேச கிரமங்கள் இதெல்லாம். ஆக மாயையோடு பார்க்கும்பொழுது ஈஸ்வரனாக இருக்கின்றார். மாயை நீக்கிய கோணத்தில் அதுவே பிரம்மமாக இருக்கின்றது. அப்ப நான் யாரு? நான் பிரம்மன். ஒரு கோணத்துல மாயை நம்மளிடத்துல வரும்போது அறியாமை அப்படிதானே ஆயிடுது. பிரம்மனோடு இருக்கும் பொழுது மாயை, நம்மோடு இருக்கும் பொழுது மாயைக்கு பேர் தான் அறியாமை, அஜ்ஞானம். அடுத்து இந்த பிரம்மனுக்கு சில தன்மைகளை எல்லாம் பார்த்தோம். சத்தியமா இருக்கு, சேத்தனமா இருக்கு, மாயை பிரம்மனை சார்ந்துள்ளது, எல்லாம் பார்த்தோம். இனி இதெல்லாம் இங்க வரப்போகின்றது. அவர் சொல்ல போகின்றார். இனி அவர் சொல்ல போற விஷயத்துக்கு இதெல்லாம் கனெக்டிங் சப்ஜெக்டா இருக்கணுன்றத இதெல்லாம் சொல்லி கொண்டு வருகின்றார். அடுத்து நாம் பார்க்க போற இந்த உலகம் எப்படி தோன்றியது, பிரபஞ்சம் என்றால் எல்லா பொருள்களும் எப்படி தோன்றியது, இதையே நம்ம மனதில் எப்படி புரிஞ்சுக்கணுமா? பிரம்மன் என்ற ஒரு ஆதார தத்துவம் இருக்கு, அதை சார்ந்து மாயை என்ற தத்துவம் இருக்கின்றது. அந்த மாயையிலிருந்து தான் இந்த உலகமானது தோன்றியது. அப்படி உலகம் வரும்பொழுது இந்த மாயை மாற்றத்தை அடைந்து உலகமாக மாறியது. களிமண் மாற்றத்தை அடைந்து பானையாக மாறியது. ஆனால் களிமண் தானே பானையாக மாறிடுமா? மாறாது. அதை மாற்றுவதற்கு அங்க ஒரு அறிவு தத்துவம் வேண்டும். ஆக அதுல இன்னொரு கருத்தையும் புரிஞ்சுக்கணும். மாயையினுடைய ஒரு சிறு அம்சம், ஒரு கால் அம்சம் தான் உலகமாக மாறி அமைந்துள்ளது. திரிபாதவ் அப்படி சொல்லி வருது பாருங்க. மீதி முக்கால் பங்கு என்னவா? இந்த தோன்றி உள்ள உலகத்துக்கு அப்பாற்பட்டு இருக்கான். அந்த மாயினுடைய சிறு அம்சம் மாற்றத்தை அடைய ஆரம்பித்து இந்த உலகமாக வரப்போகின்றது. உலகத்துல தான் இருக்கிறோம், சப்ஜெக்ட் படி உலகமாக வரப்போகின்றது சொல்றோம். பார்த்துங்க. இனி நாம் சிருஷ்டிக்குள்ள போகணும். எப்படி, என்ன சிருஷ்டி எப்படி வரப்போகின்றது அப்படி பார்க்கணும். இந்த சிருஷ்டியானது 4 ஸ்டேஜா வரும் பொதுவாகவே. சிருஷ்டிக்கு முன்ன உள்ள நிலை, இந்த தோற்றமெல்லாம் வரது முன்ன உள்ள நிலைக்கு பேர் தான் மாயை, காரண நிலை. அதில் ஒரு விதமான விகாரமும் இல்லை, விகல்பமும் இல்லை, எந்த மாற்றத்துக்குள்ள பார்க்க முடியாது. அந்த மாயம் தனியா நிற்காது, பிரம்மத்தை சார்ந்து இருக்குன்னு சொல்லலாம் பார்த்தோம். அடுத்து இந்த சிருஷ்டியினுடைய இறுதி நிலை என்ன? முதல் நிலை மாயை சொல்லி பார்த்தா, சிருஷ்டியுடைய இறுதி நிலை என்னன்னா நாம பார்க்கின்ற இந்த ஸ்தூல உடல் உலகம்தான். இந்த இன்பிட்வீன் வர்றது தான் என்ன பண்றோம்? சிருஷ்டி சொல்றோம். சிருஷ்டி தொடங்குவதற்கு முன்பு மாயை, சிருஷ்டி முடிஞ்ச பிற்பாடு என்னன்னா இப்ப நாம் பார்க்கின்ற இந்த உலகம், ஸ்தூல உடல் உலகம் எல்லாம். இந்த சிருஷ்டியை 4 விதமாக நம்ம பிரிக்கணும். நம்முடைய புரிதலுக்காக இப்படி ஒரு வேலை பண்றோம். 4ல முதல் படி பஞ்ச சூக்ஷ்ம பூத சிருஷ்டி. முதல் எடுத்த உடனே பஞ்ச சூக்ஷ்ம பூத சிருஷ்டி எடுத்த உடனே காரண நிலையிலிருந்து அடுத்து என்ன ஆகுதுன்னா சூக்ஷ்ம பூதங்கள் தோன்றின. பஞ்ச என்றால் 5, சூக்ஷ்மமான பூதங்கள் தோன்றியது. சூக்ஷ்ம பூதம்னா என்ன? நாம் இப்பொழுது பார்க்கின்ற இந்த ஸ்தூலமான உலகத்துக்கு தோன்றுவதற்கு முன்பு இருந்த நிலை. எப்பவுமே காரணம், அப்புறம் சூக்ஷ்மம், அப்புறம் தான் ஸ்தூலத்துக்கு வரும். ஆமாம், சூக்ஷ்மமான நிலையில் இருந்தால் ஸ்தூலமான நிலைக்கு வர முடியும். எந்த ஒரு கிரியேஷனும் அப்படிதான். ஒரு உதாரணம் சொல்லுவாங்க. ஒரு பெயிண்டர் இருக்கிறார், அல்லது ஒரு படம் வரைகிறார், ஒரு ஓவியர் இருக்கார். அவர் என்ன பண்ணுவார்? முதல்ல அவருடைய மனதில் இந்த ஓவியத்தை பற்றிய முழு தன்மையும் உருவாக்கி வச்சுக்குவார். அப்புறம் என்ன பண்ணுவார்? அதை அவர் வெளிப்படுத்துவார்.
முதல்ல அவர் உள்ள இருக்கும், அப்புறமா வெளிப்படுத்துவார். அதே போலதான் அந்த சூக்ஷ்மமான நிலை வரத்துக்கு முன்னே அது எங்க இருந்த காரணத்துல ஒடுங்கி இருந்தது, அப்புறம் சூக்ஷ்ம நிலை, அப்புறம் ஸ்தூல நிலை. அதே போலதான் எல்லாமே. ஆக எந்த ஒரு படைப்பும் இப்படிதான் வருமா. 3 ஸ்டேஜ் பொதுவாக சொல்லுவோம்: காரண நிலை, சூக்ஷ்ம நிலை, ஸ்தூல நிலை. அதே போல நாம் பார்க்கின்ற பஞ்சபூதங்களாலான இந்த உலகம் சூக்ஷ்மமான பஞ்சபூத நிலையில் இருந்தது. இது ஃபர்ஸ்ட் கிரியேஷன். என்ன? 5 சூக்ஷ்ம பூதங்கள். அடுத்து 2வது சிருஷ்டி கிரியேஷன், சூக்ஷ்ம ஷரீரங்கள். சூக்ஷ்ம பூதங்களிலிருந்து சூக்ஷ்ம ஷரீரங்கள் வந்தது. சூக்ஷ்ம சரீரம் அப்படி சொல்லி சொன்னா என்ன? நம்முடைய மனம், அந்த 5 ஞானேந்திரியங்கள், 5 கர்மேந்திரியங்கள், 5 பிராணன். இப்ப நாம பார்க்கின்ற இந்த இந்திரியங்கள் இருக்கு, இதெல்லாம் கோலகம், இதனுடைய சக்தி அது நமக்கு தெரியல. ஆகவே இந்த 5 ஞான இந்திரியங்கள், இந்திரியங்களை வெளிப்படுகின்ற சக்தி அது சூக்ஷ்மம் தானே, அவைகள் தோன்றின. ஆக சூக்ஷ்ம சரீரம்னா நம்ம ஏற்கனவே பார்த்தோம், செட்டில் பாடி. அதுல 5 ஞானேந்திரியம், 5 கர்மேந்திரியம், 5 பிராண தத்துவம், பிறகு மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் என்கின்ற இந்த 14, அதோட சேர்த்து 5 பூதங்கள். அதை தான் சொல்ல போறார், 24 சொல்ல போறார். ஆகவே பார்க்கின்ற, கேட்கின்ற, சுவைக்கின்ற சக்தி, தொட்டு உணர்கின்ற சக்திலாம் இருக்கு, இதெல்லாம் கண்ணுக்கு தெரியாத ஒரு சக்தி. சாஸ்திரம் இப்ப நமக்கு எப்படி அறிமுகப்படுத்து சொல்லி சொன்னா, சூக்ஷ்மமான எலிமெண்ட்ஸ், பூதங்கள் அந்த சூக்ஷ்மமான சரீரங்களாக மாறியுள்ளது. நம்முடைய செட்டில் பாடி, மைண்ட் உட்பட எல்லாமே. அப்போ நம்முடைய மனது, பார்க்கின்ற சக்தி, கேட்கின்ற சக்தி, செயல்படுகின்ற சக்தி, இதெல்லாம் நம்ம கண்ணுக்கு தெரியல, அதெல்லாம் சேர்ந்ததுதான் சூக்ஷ்ம சரீரம் சொல்லி சொன்னோம். இந்திரியங்கள் எல்லாம் கண்ணுக்கு தெரியாதனால தான் இருப்பது காரணம், அது சூக்ஷ்மமான பூதங்கள்லேருந்து வந்ததுனால. நம்ம நினைக்கலாம், ஏன் என் கண்ணுக்கு தெரியலன்னா, கண்ணுக்கு இப்போ நம்மாலேயே கூட ஒருத்தர் பார்த்த உடனே அவருடைய கண்ணிலே இவ்வளோ பார்க்குற சக்தின்னு சொல்ல முடியாது. ஒருத்தருடைய காதுக்கு பார்த்துட்டு இவ்வளோ கேட்குற சக்தி இருக்குன்னு சொல்ல முடியாது. ஒருவருடைய மூக்கை பார்த்துட்டு இவ்வளோ நுகர்கின்ற சக்தி இருக்குன்னு சொல்ல முடியாது. எறும்புக்கு பாருங்க எவ்வளோ நுகர்கின்ற சக்தி சொல்கிறாங்க. சில பேர் இருக்காங்க, இங்கே 10வது வீட்டில் இருந்தாலும் 10வது வீட்டில் சரி அந்த வடை, மசால் வடை இருக்கு பாருங்க, அந்த வாசனை ஒரு மூக்கில் வந்துடும், உணர்ந்துக்குவார். அல்லது உறுப்புகளை பார்த்து எவ்வளோ சக்தின்னு சொல்ல முடியாது. உறுப்புகள் கண்ணுக்கு தெரியுது, ஸ்தூலமாக தெரியுது, ஆனால் ஆற்றல் சூக்ஷ்மமானது கண்ணுக்கு தெரிவதில்லை. ஆகவே இதை சூக்ஷ்ம சரீரம் சொல்லி சொல்கிறோம். அடுத்து 3வது ஸ்தூல பஞ்சபூத சிருஷ்டி. ஸ்தூல சூக்ஷ்ம பஞ்சபூத சிருஷ்டி, அப்புறம் சூக்ஷ்ம சரீரங்கள். அடுத்து இங்க ஸ்தூல பஞ்சபூத சிருஷ்டி. இந்த ஸ்தூல பஞ்சபூதம் சொல்லி சொல்றது இப்பொழுது நாம் பார்க்கின்ற இந்த உலகத்துக்கு முன்னுள்ள நிலை. இப்போ எல்லாம் சேர்ந்து இருக்கு, இதுக்கு முன்னே இருந்த ஒரு நிலை. ஆமா, ஜகத்தை எல்லாம் அணுவளவும் சிதறாவண்ணம் சேர்த்து வைத்தனு திரளை எல்லாம் மகத்துவமாய் சொன்னார் பாருங்க. அதுபோல ஸ்தூலமான பூதங்களுடைய சிருஷ்டி என்பது இப்ப நாம் பார்த்து அனுபவிக்கக்கூடிய இந்த உலகம்தான். நெருப்பு என்ற ஒரு தத்துவம், நீர் என்ற ஒரு தத்துவம் இப்ப நாம் பார்த்து அனுபவிக்கின்றோம். இதெல்லாம் அதுக்கு முன்னாடி சூக்ஷ்மமா இருந்தது, இப்ப ஸ்தூலமா வந்திருக்கு. இது 3வது ஸ்டேஜ், ஸ்தூலமான பூதங்கள். அடுத்து 4வது ஸ்டேஜ், ஸ்தூலமான சரீரங்கள். நம்முடைய உடல் பார்க்கிறோம், இதெல்லாம் ஸ்தூல பஞ்சபூதத்துடைய மாடிஃபிகேஷன். இந்த ஸ்தூலமான உடல் எல்லா, அடுத்து இன்னொரு கருத்து இருக்கு, எல்லா பூதங்களும் அப்படியே முழுமையாக உடலாக மாறி விடுதுன்னு வச்சுக்கோமே, நாம் இந்த உலகத்தை வாழவே முடியாதான். எல்லா பூதம் உடலாக மட்டும் ஆச்சுன்னா இந்த உடல் எங்க இருக்கணும்? பூமியில் இருக்கணுமே, அப்படி இருக்க முடியாது. ஆகினால கொஞ்சம் பூதங்கள் உடலாக மாறி இருக்கு, மீதி எல்லாம் இந்த உலகமாக மாறி இருக்கின்றது. இப்படி 4 படியில் சிருஷ்டியானது பூர்த்தி அடைகின்றது. முதல்ல சூக்ஷ்மமான பூதங்கள், அடுத்து சூக்ஷ்ம சரீரங்கள், அப்புறம் ஸ்தூல பூதம், அடுத்து ஸ்தூல சரீர சிருஷ்டி. இது எல்லாவற்றையும் சேர்த்து தான் இங்க ஆசிரியர் என்ன செய்கின்றார்? 24 தத்துவங்களுடைய சிருஷ்டியை பேசுகின்றார். அத சதுர்விம்சதி தத்துவோத்பத்திகி பிரகாரம் வக்ஷ்யாமக ஸ்லோகத்தில் இருக்கு. இந்த 24 நாமோ 4 ஸ்டேஜா பிரிச்சோம். 24 எப்படி சுவாமி சொன்னார் சொல்லி சொன்னா,
5 பூதங்கள், 5 ஞானேந்திரியம், 5 கர்மேந்திரியம், 5 பிராணன் பிளஸ் அந்த கரணம், மனம் புத்தி சித்தம் அகங்காரம் சேர்த்து 24. பொதுவாக சொல்லுவோம், இந்த 24ன்றது பெரிய முக்கியத்துவம் தர வேண்டாம். 36 சொல்லுவாங்க, 96 சொல்லுவாங்க, 24 இங்கே நம்ம பிரித்து சொல்லியிருக்காங்க, அவ்வளவுதான். ஆகவே நாம் இப்படி புரிஞ்சுக்குவோம். முதல்ல சூக்ஷ்ம பூதங்கள், அப்புறம் சூக்ஷ்ம சரீரம், அப்புறம் ஸ்தூல பூதங்கள், ஸ்தூல சரீரம், இப்படியாக வந்தது. இதுதான் படைப்பு. இந்த படைப்பில் இந்த பொருள்களை பற்றி சொல்லும்போது காஸ் அண்ட் எஃபெக்ட், காரண காரிய தத்துவத்தை சொல்லுவோம். ஒரு பொருள் உற்பத்தி ஆகுதுன்னா அந்த பொருள் உற்பத்தி ஆகுது ரா மெட்டீரியல் வேணும். அந்த ரா மெட்டீரியல் கூட என்ன பண்ணுவோம், அது கூட சில குணங்களை எல்லாம் சேர்த்து நாம அதுக்கு ஒரு பெயர் வடிவம் கொடுப்போம் இல்லையா? அந்த பெயர் வடி எதை சேர்ந்ததுன்னா ரா மெட்டீரியலில் தான் சேர்ந்தது. இப்போது மரம் இருக்குது, மரம் ப்ளஸ் என்ன பண்ணுவோம், அதுக்கு பெயர் வடிவம் கொடுத்தோம்னா கட்டு மரம். மரத்தை கட்டி வச்சா கட்டு மரம் சொல்கிறோம் பாருங்க. அதுபோல் டேபிள் செய்கிறோம், மேஜை செய்கிறோம், அது ஒரு உபயோகத்துக்காக. அந்த உபயோகத்துக்கு வரும்பொழுது அதுக்கு ஒரு பெயர் கொடுக்குறோம், அது ஒரு வடிவத்தை பெற்று விடுகின்றது. அதுபோல இந்த மாயை என்பதோடு சேர்ந்து இந்த பெயர் வடிவங்கள் சேர்ந்தது சொல்லி சொன்னா அதைத்தான் நாம் சிருஷ்டி சொல்லி சொல்றோம். அப்போ பெயர் வடிவத்தோடு கூடிய இந்த உலகம் என்ன, மீண்டும் நாம் மனசுல வச்சுக்கணும், மாயை. மாயைன்னா இல்லாதது அப்படி சொல்லி அர்த்தம் இல்லை, தோற்றத்தில் தெரிந்து கொண்டுள்ளது, அனுபவத்திற்கு இருக்கு, அறிவிற்கு இல்லாதது நான் சொல்றேன். ஆக இப்போ மறுபடியும் நம்ம புரிஞ்சுக்கோம், மாயா என்ற தத்துவம் இருக்கு. மாயையிலிருந்து இந்த உலகமானது தோன்றியிருக்கின்றது. ஒரு படைப்பு வரணும்னு சொல்லி சொன்னா வெறும் மாயையாக மட்டும் இருந்தால் ஒரு படைப்பு வராது. எல்லா ரா மெட்டீரியலும் அப்படியே தான் நாம் நினைக்கிற பொருளாக மாறாது. அது கூட சில குணங்கள் எல்லாம் சேர்க்கணும், ஒரு அறிவு தத்துவம் சேர்க்கணும். சேர்ந்தா தான் இந்த பொருளாக மாறும். இதையெல்லாம் ஆசிரியர் பொதுவாக சொல்ல போறார். சிலது ஆசிரியர் சொல்லியிருக்கான், சிலது ஆசிரியர் சொல்லலை. நாம் இப்போ நம்ம இதெல்லாம் பார்க்க போகிறோம். புத்தகத்தில் பாருங்க. ததஹ ஆகாஷஹ சம்பூதஹ ஆகாஷாத் வாயுஹ வாயோ தேஜஹ தேஜஸ ஆபஹ அப்யஹ பிருத்திவி ஏதேஷாம் பஞ்சதத்வானாம் மத்யே ஆகாசஸ்ய சாத்விகாம்சாத் ஸ்ரோத்ரேந்திரியம் சம்பூதம் வாயோ சாத்விகாம்சாத் त्वगिन्द्रियं सम्भूतं वायो सात्विकांसात् त्वगिन्द्रियं सम्भूतं अग्ने सात्विकांसात् चक्षुरिन्द्रियं सम्भूतं जलस्य सात्विकांसात् रसनेन्द्रियं सम्भूतं पृथिव्या सात्विकांसात् घ्राणेन्द्रियं सम्भूतं இப்போ நாம பார்த்து வச்சிருக்கிறது மாயை என்ற ஒரு தத்துவம். அதனுடன் ஏதோ ஒன்று சேர்ந்தால் மாயையிலிருந்து ஒரு ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் வருகிறது. அதோடு ஒரு குணத்தை சேர்க்கிறோம். என்ன குணம்? சப்தம் என்ற குணத்தை சேர்த்தால் ஆகாசம் வருகின்றது. உடனே இங்க கேள்வி வந்துடும், அந்த சப்தம் எங்கிருந்து வந்தது சுவாமி சொல்லி சொன்னா அது மாயையில் இருக்கிற ஒரு தன்மை குணம். அது இந்த ஆகாசத்தோடு சேர்ந்து மாயையோடு சேர்ந்து அந்த சப்தம் என்ற குணம் சேர்ந்தால் வருவது எது? ஆகாசம். மாயையோடு குணத்தை சேர்த்தா வருவது இந்த சப்தம். இப்ப நாம கேட்கிற சப்தம் இல்லை, ஒரே சத்தமா இருக்கு சொல்றோம், இந்த சப்தம் இல்லை. இந்த சப்தத்துக்கும் முன்பு உள்ளது சூக்ஷ்ம நிலையில். ஆமா, அல்லது ஏதோ ஒன்று
அதற்கு பெயர் சப்தம். இப்ப என்ன ஆகியிருக்கு? மாயா பிளஸ் சப்தம் என்கின்ற குணம். மரக்கட்டை, அதுல இருந்து என்ன பண்றோம்? டேபிள் செய்கிறோம், சேர் செய்கிறோம். அது போல மாயையோடு சப்தம் என்ற குணம் சேர்ந்தால் நமக்கு என்ன உருவானது? ததக ஆகாஷக சம்பூதக. ததக அந்த மாயையிடமிருந்து சப்தம் என்ற குணம் சேரும் பொழுது, சப்தம் என்பதை இந்த கருத்து இங்க சொல்லணும், நாம சேர்த்துக்கிறோம். ஆகாஷக சம்பூதக, ஆகாசம் எனும் தத்துவம் வந்துள்ளது, தோன்றியுள்ளது. சப்தத்திலிருந்து தான் தோற்றம் வந்தது என்று சாஸ்திரம் சொல்லுகின்றது. தோற்றம் துடியதனில் தோயும் திதி அமைப்பில் சாற்றிடம் அங்கியிலே சங்காரம் உற்றமாய் உற்ற மலர்பதத்தே உற்றது திரோதம் முக்தி நான்ற மலர்பதத்தே நாடு. இது நடராஜரை பற்றிய ஒரு வடிவத்தை பற்றி ஒரு அழகான பாடல், உமாபதி சிவா. ஆமா, அவர் சொல்றார், தோற்றம் துடியதனில். சிவபெருமான் கையில உடுக்க வச்சிருக்காரு டமருகம், உலகத்தின் உற்பத்தியா. இங்க சொல்றார், சப்தம் என்ற குணம் சேர்ந்தவன ஆகாசம் தோன்றியது. எங்கேயோ இருக்க விஷயத்தை எங்கேயோ பாருங்க. பௌதிகத்துல பிசிக்ஸ்ல ஐன்ஸ்டீன் வர்றதுக்கு முன்ன ஆகாசம் நித்தியம் அப்சல்யூட் நினைச்சாங்க. டைம் அண்ட் ஸ்பேஸ் அப்சல்யூட், அது அப்படியே இருக்கின்றது சொல்லி சொன்னாங்க. ஆனா ஐன்ஸ்டீன் தான் சொன்னார், ஆகாசமும் தோன்றியது தான், ஆகாசமும் ரிலேட்டிவ் தான் சொல்லிட்டார். சாஸ்திரத்தில் ஆகாசம் தோன்றியது என்று சாஸ்திரமும் சொல்லியிருக்கு. டைம் அண்ட் ஸ்பேஸ் முழுமை இல்லை, அப்சல்யூட் இல்லை என்று நீக்கப்பட்டது, பொய்யாக்கப்பட்டது. சாஸ்திரத்தில் அவையெல்லாம் ஆரம்பத்திலேயே நமக்கு சொல்லிவிட்டாங்க. ஏதோ கிராமத்தில் உட்காந்துட்டு அல்லது எங்கேயோ நதிக்கரையில் ஒரு ஆசிரமத்தில் உட்காந்துட்டு தாடி வச்ச ஒரு குருநாதர் ரிஷி முனிவர் மாணவனுக்கு நடத்திக்கிட்டு இருக்கார், ஆகாசம் தோன்றியதுன்னு சொல்லிட்டு. ஆகாசம் தோன்றியது. இந்த ததக என்ற சொல்லுக்கு அர்த்தம் என்னென்றால், மாயையிடமிருந்து, மாயைன்னு ஒன்று இருக்கு, அத்துடன் சப்தத்தை சேர்த்தால் உடன் ஆகாசம் என்ற பிரின்சிபல் தோன்றிவிட்டது. இங்கு சொல்லப்பட்ட ஆகாசம் நாம் பார்க்கின்ற இந்த வெட்டவெளி ஸ்பேஸ் இல்லை, இதற்கும் சூக்ஷ்மமான நிலை. இங்கு இன்னொரு வார்த்தை சேர்த்து புரிந்து கொள்ளணுமா? சூக்ஷ்மமான ஆகாசம் என்ற முதல் பூதம் தோன்றியது, அதுதான் இங்க. 5 சூக்ஷ்ம பூதங்கள் தோன்றியது சொல்லி சொன்ன பாருங்க. இந்த 5 சூக்ஷ்ம பூதங்கள் சேர்ந்தார் போல ஒரே நேரத்தில் தோன்றலையா, படிப்படியா தோன்றியதான். யுகபத்துனா ஒரே நேரத்தில் தோன்றல, படிப்படியாக தோன்றியது, கிரமமாக தோன்றியது. ஆக முதலில் தோன்றியது ஆகாசம். அடுத்த கேள்வி, இந்த ஆகாசத்துக்குள் எவ்வளவு குணம் இருக்கும்? இப்ப மாயை எங்கேயோ இருந்து கொண்டு ஆகாசத்தை படைக்கல, மாயையே ஆகாசமாக பரிணாமத்தை அடைந்துள்ளது. மாயை எங்கேயோ இருந்துட்டு ஆகாசத்தை படைக்கல, மாயையே ஆகாசமாக பரிணாமத்தை அடைந்துள்ளது. இப்ப இந்த ஆகாசத்துக்குள் எவ்வளவு குணம் இருக்கும், இருக்கணும்? நல்லா யோசித்து என்ன பதில் சொல்லுவோமா? ஆகாசத்துக்குள் மாயையுடன் சப்தம் என்ற குணத்தை சேர்த்தால் மாயை பிளஸ் ஆகி 3 குணம் பிளஸ் ஆகி அதுல சப்தம் என்ற குணமும் சேர்ந்திருக்கின்றது. சத்துவ ரஜஸ் தமோ குணம் 3 இல்லையா? அதோடு கூட சப்தம் என்ற ஸ்பெஷல் குணம் சேர்ந்த உடனே ஆகாசம் என்ற கான்செப்ட் வந்தாச்சு. 4 குணம் இருக்கு. சாமி சொல்லுவார், சில பேர் சொல்லுவாங்களாம் பேரனை பார்த்து, இவனுக்கு தாத்தாவோட பிடிவாதமும் அப்பாவுடைய கோபமும் 2 சேர்ந்து இருக்குன்னுவான். 2 இருந்தாவே போதுமே, 1 இருந்தாவே பிரச்சனை, 2 சேர்ந்து இருக்குன்னுவான். தாத்தாவுடைய பிடிவாதமும் அப்பாவுடைய கோபமும், அப்புறம் அவனுக்குன்னு இருக்கிற விசேஷ குணம் இருக்கு, அவன் செட் ஆஃப் கர்மா கொண்டு வந்திருக்கானே, அதுவும் சேர்ந்து இருக்குன்னு சொல்லுவார். அது போல இந்த ஆகாசம் என்பது சப்தம் எனும் தன்னுடைய குணத்தோடு ஸ்பெஷல் குவாலிட்டி பிளஸ் மாயையோடு வந்திருக்கிறது. எல்லாம் சப்தம் என்பது ஸ்பெஷல் குவாலிட்டி, மாயை பிளஸ் 3 குணம் பிளஸ் சப்தம். இனி அடுத்து வருவது மாயிடமிருந்து தோன்ற முடியாது. ஏனென்றால் மாயை தான் ஆகாசமாக மாறிடுச்சு. இப்போ ஆகாசத்திலிருந்து என்ன வந்தது? ரொம்ப அழகாக சொல்கிறாங்க பாரு, மாயையிலிருந்து மறுபடியும் அடுத்த பூதம் வராது, மாயை தான் ஆகாசமாக மாறிடுது. இப்போ ஆகாசத்துலேருந்து என்னென்ன வந்தது அதான் சொல்லுது பாருங்க. ஆகாசாத் வாயு, ரொம்ப ஜாகிரதையாக அழகாக சொல்கிறாங்க. ஒரு பாடம்னா, ஒரு விஷயம்னா, சப்ஜெக்ட்னா எப்படி இருக்கணும்? பிசிறில்லாத இருக்கணும். ஆமாம்,
ஆகாசத்திலிருந்து என்ன வந்தது? வாயு என்ற தத்துவம் தோன்றியது இல்லையா? ஆகாசத்திலிருந்து தான் வாயு வந்தது. அது மாயிலிருந்து சொல்லக்கூடாதா? ஏன் மாயை தான் இப்போ ஆகாசமா மாறிடுச்சே. வாயு தோன்றியுள்ளது எப்படி புரிஞ்சுக்கணுமா? தனித்தனி சட்டங்கள்லாம் இருக்கு பாருங்க, ரீப்பர், அதெல்லாம் ஒன்று சேர்த்து என்ன பண்றோம்? அலமாரி மாதிரி செய்துடுறோம் இல்லையா? முதல்ல ஃபார்ம் இல்லை, அப்புறம் என்ன பண்றோம்? அதை ஒன்று சேர்த்து அது ஒரு ஃபார்ம் ஆக்கிடுறோம். அதே போலதான் இங்க சொல்றார். அந்த மாயை என்பது முதலில் ஃபார்ம் பண்ணது ஆகாசம். அந்த ஆகாசத்தின் அடுத்த வரி சொல்கின்றது ஆகாசாத் வாயுஹு. இங்க ஒரு கேள்வி என்ன? ஆகாசத்திலிருந்து என்ன ஸ்பெஷல் குவாலிட்டி சேர்ந்தா வாயு வந்தது? மாயையிலிருந்து எதையோ சப்தம் என்று சேர்த்தா ஆகாசம் வந்து சொல்லி சொன்னோம். ஆகாசத்தோட எந்த குவாலிட்டி சேர்த்தா வாயு வந்தது? ஸ்பர்ஷக, தொட்டு உணர்தல். பார்க்குறோம் இல்லையா? காற்று வீசும் பொழுது என்ன ஆகுறது? நமக்கு சூடாவோ குளுமையாவோ ஃபீல் பண்ற ஸ்பர்ஷம். ஸ்பர்ஷம், தொட்டுணர்தல் என்ற ஒரு குணத்தை சேர்க்கும்போது வாயு என்ற தத்துவம் வருகின்றது. இப்போ நாம கவனமா சொல்லலாம், இந்த வாயுக்குள் என்னென்ன குணம் இருக்கும்? வாயுக்குள் மாயையிடம் இருக்கின்ற சத்துவ ரஜஸ் தமோ குணம் இருக்கு இல்லையா? இனிமேல் நாம் பார்க்க போகின்ற பூதங்கள் எல்லாத்தையும் 3 குணம் இருக்கும். இங்க ஸ்பெஷலா என்ன ஆயிடுச்சுன்னா, ஆகாசத்தோடு சேர்ந்த சப்தமும் ஸ்பரிஷமும் வாயுக்குள்ள சேர்ந்து இருக்கின்றது. அப்ப வாயு எத்தனை குணத்துடன் கூடியதா இருக்கும்? சத்துவம், தமஸ், ரஜஸ். வாயுவினுடைய அப்பா மாயா இருக்கா, அது ஆகாசம் தானே. அந்த ஆகாசத்துக்கு கொண்ட சப்தம் அதுல இருக்கும், வாயுவுக்கு இருக்கிற ஸ்பரிஷம் அதற்கு இருக்கும். அப்போ வாயுவிடம் 5 குணங்கள் இருக்கு. அடுத்து 2வது பாருங்க, வாயோகோ தேஜக. அந்த வாயுவிடம் இருந்து தேஜக, தேஜக சொல்லிச்சுன்னா அக்னி தத்துவம் தோன்றுகின்றது. தேஜஸ், தேஜக அக்னின்னு அர்த்தம். அப்போ இந்த 3வது பூதம் அக்னி வந்துவிட்டு, பூதம்னா வேற எதுவும் நினைச்சுக்காதீங்க, எலிமெண்ட்ஸ் சொல்லி அர்த்தம். பூதம்னா நம்ம வேற ஒரு அர்த்தம் இருக்கு, பூதம் வந்துருச்சு, பேய் வந்துருச்சுன்னு பாருங்க. வாயு, ஆகாசம், அப்புறம் வாயு, அப்புறம் அக்னி வந்தாச்சு. இந்த வாயுடைய எதை சேர்த்ததுனால அக்னி வரும்? ரூபம். ரூபம், வடிவம். ஆகாசமும் நமக்கு வடிவமா தெரியல, வாயுவும் வடிவம் தெரியல. முதல் வடிவமா தெரிகிற ஒரு பஞ்சபூதத்துல முதல் பூதம் எது? இங்கே அக்னி. அதுதான் வடிவத்தை, ரூபத்தை காட்டுகின்றது, தேஜக. அப்ப அக்னி எடுத்த எத்தனை குணங்கள் இருக்கும்? சத்துவம், ரஜஸ், தமஸ், சப்தம், ஸ்பரிஷம். 6வதாக ரூபம். ரூபம் என்றால் ஃபார்ம், வடிவம் சொல்லி அர்த்தம். ஆக ஸ்தூல பஞ்சபூதங்களில் வடிவமாக வெளிப்பட்டு தெரிவது அக்னி தான். அடுத்து 4வது பூதம் தேஜசக ஆபக. தேஜக ஆபக. ஆபக என்றால் ஜலம், நீர்னு சொல்லி அர்த்தம். ஜலத்தத்துவம் தோன்றுகிறது. எதை சேர்த்தால் அக்னியிடமிருந்து ஜலத்தத்துவம் தோன்றும்? ரசக. ரசம்னா என்ன? சுவை. ஆமா, நம்ம வீட்டில் வைக்கிற பாருங்க ரசம். ரசக, இந்த குணத்தை சேர்த்தால் ஆபக, நீர் வருமா. அப்ப நீரிடம் எவ்வளவு குணம் இருக்கும்? சத்துவ, ரஜஸ், தமஸ், அப்புறம் 4வது சப்தம், 5வது ஸ்பரிஷம், 6வது ரூபம், 7வது ரசம் சேர்ந்திருக்கும். ரசம். அடுத்து 5வது பூதம் ஆத்யக, பிருத்திவி. நீரிடமிருந்து பிருத்திவி என்ற தத்துவம், பிருத்திவி என்ற தத்துவம் வந்துள்ளது. அந்த பிருத்திவி என்ற தத்துவம் வருவதற்கு என்ன ஒரு ஸ்பெஷல் குணம் சேரணும்? கந்தக குணம். எங்க ஸ்மெல் சொல்றோம் பாருங்க, வாசனை. அதனால தான் பாருங்க, ரொம்ப நாள் கழிச்சு மழை பெஞ்சதுன்னா முதல்ல என்ன ஆகுதுன்னா மண் வாசனைன்றோம். ஒரு வாசனை, கந்தம், கந்தம். இப்ப பிருத்திவிட எவ்வளவு குணம் இருக்கும்? முன்கூறிய 7 + 1 கந்தம் 2 சேர்த்தா 8 குணம் பூமியினுடையதாக இருக்கின்றது. ஆனா எல்லாத்துக்கும் காமனா இருக்கிறது எது? சத்வ, ரஜஸ், தமஸ் எல்லாத்துக்கும் பொதுவா இருக்கு. மீது ஒரு பூதத்தோட ஒரு ஸ்பெஷல் குணம் சேர சேர அது விஸ்தாரம் ஆகி கொண்டு செல்கின்றது. இவ்வாறு தானே 5 சூக்ஷ்ம பூதங்கள் தோன்றியது. இதோட நம்முடைய முதல் படி முடிஞ்சது. எது? பஞ்ச சூக்ஷ்ம பூதங்கள். சூக்ஷ்ம பஞ்சபூத சிருஷ்டி இத்தோடு முடிந்தது.
மேலும் விஷயங்களை அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். மூர்த்தி எல்லாம் வாழி, எங்கள் மௌன குரு வாழி, அருள் வார்த்தை என்றும் வாழி, அன்பர் வாழி பராபரமே. ஐயனே எனதுள்ளே நின்று அனந்த ஜென்மங்கள் ஆண்ட மெய்யனை உபதேசிக்க வெளிவந்த குருவே போற்றி. உய்யவே முக்தி நல்கும் உதவிக்கோர் உதவினாயேன், செய்யுமாறு ஒன்றும் காணேன். திருவடி போற்றி போற்றி. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம்.